தயாரிப்பாளருடைய கைக்கூலி யாருன்னா சினிமா நடிகர் தான். நீங்கள் எனக்கு பல நடிகர்களை பற்றி அந்த புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு நடிகன் படம் நல்லா பிரபலமாக வந்துருச்சுன்னா அவன் வளர்ந்துருவான், அவன் தன்னை மிஞ்சிடுவான்னு அவனை பற்றி அவதூறாக பரப்புவதற்கு சில பிஆர்ஓக்களை வைத்திருக்கிறார்கள். யார்? பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் வேறு, பிஆர்ஓக்கள் வேறு. கடைசியா ஒரு கேள்வி. இட்லி கடைன்னு ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது தனுஷ் அவர்கள் பேசினதை விட தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயஸ் அவர் பேசினது தான் எவ்வளவு பெரிய வைரலா போச்சுன்றதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் இப்போ வடிவேலு அவர்கள் பேசினதை கோட் பண்ணி கரெக்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் வலைதளத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லாருமே இங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வருவாங்க, அவன் அடிச்சு மேல முன்னேறவங்க தான் இங்க ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் அவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம். இதை ஊடகவியலாளர் கூலிப்படை ஆக்கக்கூடாது. பிஆர்ஓக்களை வைத்து நீங்கள் ஒவ்வொரு திரைப்பட இப்போ பாலா மேலே என்ன குற்றச்சாட்டு? சிவகார்த்திகேயன் கொளுத்தி போடுறாரு, இவன் வளர்ந்துருவான், இவன் 10 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டான், ஆஸ்பத்திரி கட்டுறான், சர்வதேச பயங்கரவாதி, அமெரிக்கா போயிட்டு வந்தான், நேபாளை போய் புரட்சி பண்ணுறான், இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார். ஏன் ரஜினி பண்ணல, கமல் பண்ணல, அஜித் பண்ணல, விஜய் பண்ணல, அவன் பண்ணுறான். ஒரு பாலா சாதாரண ஒரு சின்னத்திரை நடிகர், காந்தி கண்ணாடி ஒரு படம் எடுத்தான், ஏதோ செய்கிறான். அரசு செய்வதை விட அவன் செய்கிறான். இதை குறை சொல்லுகிறவன் எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும்?